எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எல்லோரும் பைபிளை திறந்துட்டு எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிற இந்த வசனம் இருந்தாலும் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா அந்த வசனத்தை? சரியா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1, எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாமா? ஸ்கிரீன்ல போடுறீங்களா அந்த வசனத்தை எல்லாரும்? ஓகே, எல்லாரும் பாருங்க, சத்தமா வாசிக்கிறோம். எல்லாரும் வாசிக்கலாமா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். நல்லா சொல்லுங்க, எப்படி ஓடணும்? பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமென். இந்த வசனத்தை மைய வச்சு சில விஷயங்களை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். இதுல ரொம்ப முக்கியமா கீழே இருக்கிற அந்த வார்த்தை மட்டும், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடணும்? பொறுமையோடு ஓடணும். அப்ப நான் ஓட்டத்தை இன்னைக்கு நான் சொல்லணும்னு விரும்பல, ஆனா நான் சொல்ல விரும்புகிற காரியம் ரொம்ப பொறுமையா நீங்க நடந்துக்கிறணும். ஆமென். இந்த எபிரேய நிருபமே பொறுமையை குறித்து அதிகமாய் சொல்லுகிற நிருபம். கொஞ்சம் கவனிங்க, பொறுமையை குறித்து அதிகமாய் சொல்லுகிற நிருபம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் பொறுமையாய் இருக்கிறவர்களை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அவன் பொறுமையாய் இருந்து வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்தான் என்று ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறதை பார்க்க முடியும். நீங்கள் பொறுமையாய் இருந்தால் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நித்திய ஜீவனை சுதந்திரிப்பீர்கள் என்று பொறுமையை குறித்து சொல்லுகிற வார்த்தைகளை அங்கே பார்க்க முடியும். அப்ப இந்த எபிரேய நிருபம் பொறுமையை குறித்தே சொல்லி வருகிற காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பொறுமையோடு ஓடுங்கள் என்கிற வார்த்தை. அதில் ஒன்றுதான் பொறுமையோடு காத்திருங்கள் என்று சொல்லுகிற வார்த்தை. அதில் ஒன்றுதான் பொறுமையாய் இருந்தால் உங்களுக்கான கிரீடம், உங்களுக்கான வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொல்லுகிற காரியம். அப்ப இந்த எபிரேய நிருபம் பொறுமையை குறித்தே எழுதுகிறது. ஏன் பொறுமையை குறித்து எழுதுகிறார் என்றால், சிலர் என்ன எண்ணினார்கள்? எபிரேய சபை மக்கள் பொறுமை இழந்தார்கள். என்னத்துக்கு பொறுமை இழந்தார்கள்? வருகிறேன் என்று சொன்னவர் அவர் வரவில்லை, வருகிறேன் என்று சொன்னவர் அவர் தாமதிக்கிறார், வருகிறேன் என்று சொன்னவர் அவர் தாமதிப்பதினால் இந்த சபை மக்கள் பொறுமை இழந்தார்கள். என்ன செய்தார்கள்? பொறுமை இழந்தார்கள். பொறுமை இழந்து இவர்கள் தேவனுடைய குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தூதர்களுக்கு ஒப்பிட்டார்கள். தேவனுடைய குமாரன் என்கிற அந்த நிலையிலிருந்து அவரை ஒரு ரபிமாறு போல, இன்னைக்கு நம்ம முஸ்லிம் நண்பர்கள் சொல்றாங்க பாத்தீங்களா, அவ யாரு? அனுப்பப்பட்ட தூதுவர் என்பது போல மாற ஆரம்பித்து விட்டார்கள். அப்பத்தான் இந்த எபிரேய நிருபத்தை இவர் எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்? இங்க வாங்க, எபிரேய நிருபத்தில் அவர் சொல்ற விஷயம் பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக பிரித்து சொல்லப்பட்டவர், தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்டவர், ஆகமங்கள் வழியாய் சொல்லப்பட்டவர் யார் என்றால் இந்த இயேசு கிறிஸ்து தான். இந்த இயேசு கிறிஸ்து யார் என்றால் தூதர்களிலும் பெரியவர். இந்த இயேசு கிறிஸ்து யாருன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட மோசையை பார்க்கலும் பெரியவர். இந்த இயேசு கிறிஸ்து யாருன்னா ஆரோனிலும் பெரியவர். இந்த இயேசு கிறிஸ்து யார் என்றால் ஆசரிப்பு கூடாரத்திலும் சிறந்தவர் என்று இந்த முதல் 4 அதிகாரங்கள்ல ரொம்ப விளக்கி சொல்லுவாரு. இந்த இயேசுதான் எல்லோரிலும் மேலானவர் என்று சொல்லுவார். இவர்கள் பொறுமை இழந்து இந்த மக்கள் தேவனை விட்டு இயேசுவை விட்டு கொஞ்சம் வழி மாறி போனார்கள். எப்படி போயிட்டாங்க அப்படின்னா, ஒன்னு, இந்த மக்கள், இந்த சபை மக்கள் உபதேசத்திலே பிறண்டு போனார்கள். தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை தாமதித்ததினால் பொறுமை இழந்து உபதேசத்தில் வழி மாறி போனார்கள், தடமாறி போனார்கள். இரண்டாவது, இந்த சபை மக்கள் இயேசுவினுடைய தாமதத்தை கண்டு பொறுமை இழந்து சபை கூடி வருதலை விட்டு விட்டார்கள். எதை விட்டுட்டாங்க? என்னத்துக்கு சபைக்கு போறோம்? சபைக்கு போய் என்னத்தை கண்டோம், என்ன லாபத்தை பார்த்தோம் என்று சபை கூடி வருதலை விட்டு விட்டார்கள். இரண்டாவது, பொறுமை இழந்து
தேவனுடைய விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். அப்படி விலகி போன இந்த எபிரேய சபையை பார்த்து தான், இந்த யூத மக்களை பார்த்து தான் இந்த நிருபத்தை இந்த ஆக்கியோன் எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் கொஞ்சம் பாருங்கப்பா. 10வது அதிகாரத்தை பாரு, 11ஆம் அதிகாரத்தை பாரு. நமக்கு முன்னாடி பொறுமையாய் வாழ்ந்த தேவ மனிதர்களை பாரு, அந்த பொறுமையினால் அவர்கள் கொண்ட நம்பிக்கை விசுவாசத்தை பாரு என்று சொல்லிவிட்டு 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது சொல்றாரு, இந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, உங்களுக்கு முன்னாக நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையாய் ஓடுங்கள், வாழ்க்கையில என்னைக்குமே அவசரப்படாதீங்கன்னாரு. கையவியத்தை ஆமென் சொல்லலாமா? ஏன்னா உங்களுக்கு முன்னாடி பொறுமையாய் இருந்து சாதித்த தேவ மனிதர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் என்று 11ஆம் அதிகாரம் முழுவதிலையும் விசுவாச வீரருடைய பட்டியலை காண்பிக்கிறதை பார்க்க முடியும். ஏன் விசுவாசத்தினால் சாதித்தார் என்று சொல்லாமல் பொறுமையினால் சாதித்தார் என்று சொல்லுகிறேன் என்று கேட்கிறீர்கள். அதை பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, விசுவாசம் பொறுமையை உண்டாக்கும். விசுவாசம் எதை உண்டாக்கும்? பைபிள்ல 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்னு, ரோமருக்கு பவுல் சொல்லும்போது சொல்றாரு, தேவ வசனத்தினால் ஒருவனுக்குள் பொறுமை உண்டாகும். 2வது, ஒருவனுக்குள் எப்ப பொறுமை உண்டாகும்? யாக்கோபு அதை சொல்லும்போது சொல்றாரு, விசுவாசத்தினால் ஒருவனுக்குள் பொறுமை உண்டாகும். அதை பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, பொறுமை என்ற வார்த்தைக்கு முன்னாடி விசுவாசத்தோட, அது கீழே சொல்வாரு தேவ ஞானத்தையும் சகோதர சிநேகத்தையும் அப்படி சொல்லிட்டு வரும்போது, விசுவாசம் எதை உண்டாக்கும் என்று சொல்கிறார் என்றால் பொறுமையை உண்டாக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப விசுவாசத்தினால் தான் என்ன உண்டாகிறது? பொறுமை உண்டாகிறது அப்படின்றார். இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த பொறுமையை பத்தி ஏன் சொல்லணும் அப்படின்னா, இவங்க சுதந்தரிக்க வேண்டிய நன்மை, சுதந்தரிக்க வேண்டிய ஆசீர், சுதந்தரிக்க வேண்டிய வாக்குத்தத்தம், சுதந்தரிக்க வேண்டிய தேவ நன்மைகள் ஏராளம் இருக்கிறது. ஆனால் இந்த சுதந்தரிக்க வேண்டிய நன்மைகளையும் தேவனுடைய ஆசீரையும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் சுதந்தரிக்க முடியாதபடிக்கு இவர்கள் பொறுமை இழந்து காணப்படுகிறார்கள் இந்த மக்கள். ஆகவேதான் இவர்களுக்கு சொல்லுகிறார், கொஞ்சம் பொறுமையா நில்லு. ஒரு தேவ பிள்ளை ஏன் பொறுமையா இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவனுடைய பிள்ளைங்க ஏன் பொறுமையா இருக்கணும்? ஆவிக்குரியவங்க ஏன் பொறுமையா இருக்கணும்? ஏன் பொறுமையா இருக்கணும்னு ஒரு கேள்வி கேட்டா, பொறுமையா இருந்தா தான் உனக்கு முன்னாடி வைக்கப்பட்ட சொல்லப்பட்ட இருக்கிற நன்மைகளை வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடியும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தம் இருக்குன்னு நம்புறீங்க? எனக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்க. எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். கொடுக்கலையா? உங்களெல்லாம் பார்த்தா ஒண்ணுமே கொடுக்காத ஆளு மாதிரி தெரியுது. நல்லா கையை உயர்த்தி சொன்னா தான் என்ன குறைஞ்சா போயிருவீங்க? கையை வைத்து நல்ல, எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், என் குடும்பத்துக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்குரைத்த கர்த்தர் வாக்கை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். எப்ப நிறைவேற்றுவார் அப்படின்னா, நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தா தான் நிறைவேற்றுவார். அங்க நீங்க கவனிக்கணும். வாக்கு பண்ணிட்டாரு. பைபிள் சொல்லுது, வாக்கு தத்தம் நிறைவேறாமல் போகாது. வாக்கு தத்தம் காலதாமதமாகலாம், ஆனால் வாக்கு தத்தம் நிறைவேறாமல் போகாது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்ன்றதுக்காக தேவனுடைய பிள்ளைங்க எல்லாரும் பொறுமையா வெயிட் பண்ணணும். எல்லாருடைய வாழ்க்கையிலும், எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது. ஆதியிலிருந்து கவனிச்சு பாருங்க. நோவாவுக்கு, ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு, யோசேப்புக்கு, மோசேக்கு, தானியேலுக்கு, தாவீதுக்கு, வேற எல்லாருக்குமே ஒரு வாக்குத்தத்தம் இருந்துச்சா இல்லையா? எல்லாருக்குமே ஒரு வாக்குத்தத்தம் இருந்துச்சு. அந்த வாக்குத்தத்தங்கள் எப்ப நிறைவேறுச்சு? உடனே நிறைவேறிச்சா? சொன்னவனே நிறைவேறிச்சா? வாக்குரைத்தோனே நிறைவேறிச்சா? 12ஆம் அதிகாரத்துல வாக்கு பண்ணிட்டு எப்ப நிறைவேற்றுறாரு? ஒண்ணு இல்லைங்க, நோவாட்ட சொல்றாரு, உன்னையும் உன் சந்ததிகளையும் இந்த வரப்போகிற பெரிய அழிவுக்கு விலக்கி காப்பேன், தப்புவிப்பேன் சொல்லிட்டார். தப்புவிப்பேன் சொல்லிட்டார். அந்த வசனத்தை தவால் எடுத்து வாசித்துட்டு அடுத்து பேழையில ஏறிட்டார்னு 10 வசனம் தாண்டி பேழையில ஏறிட்டார் முடிச்சிடுறோம். ஆனா அதுக்கு இடையில அவன் எவ்வளவு நான் காத்திருந்தான்? எத்தனை வருஷம் காத்திருந்தான்? கரெக்டா சொல்லுங்க. 40 வருஷமா?
120 வருடம் காத்திருந்தான். எத்தனை வருஷம்? 120 வருடம். அதனாலதான் பேதுரு சொல்லும் போது எல்லாரையும் தப்ப விடாமல் பிரசங்கம் பண்ணின நோவா 120 ஆண்டு பிரசங்கம் பண்றான். அவ்வளவு நாள் காத்திருக்கிறான் இந்த அழிவுக்கு தப்புறதுக்கு. அப்பதான் அது நிறைவேறுது. அப்ப வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டதே உண்மை, உரைத்தது உண்மை, தேவன் சொன்னது உண்மை. ஆனா எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டியிருந்துச்சு? 120 வருஷம் காத்திருக்க வேண்டியிருந்துச்சு. ஆபிரகாம ஆண்டவர் தெரிந்தெடுத்து 12ஆம் அதிகாரத்தில் தெரிந்தெடுக்கிறார். என்ன சொன்னார் 12ஆம் அதிகாரத்துல? வா, உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ சொல்லிட்டு சொல்றாரு. நான் உன்னைய ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உனக்கு சந்ததிய கொடுப்பேன், பிள்ளைகளா இருப்பாங்கன்றார். எப்படி இருப்பாங்க? எப்பா உன் சந்ததி எண்ணி முடியாதுப்பா, வானத்து நட்சத்திரத்தை பாருப்பா, கடற்கரை மணலை பாருப்பா, அவ்வளவா உன் சந்ததி இருக்கும்னாரு. இப்படி சொல்லி கூட்டு வந்துட்டு உடனே ஆபிரகாம் சொல்றான், ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போறாரு? குழந்தை கொடுக்க போறாரு. மறு வருஷமே குழந்தை வந்துடும் எதிர்பார்த்தா. 2வது வருஷம் வந்துடும். 10 வருஷம் எதிர்பார்க்கிறான். குழந்தையும் இல்ல, குட்டியும் இல்ல. மனசு வேதனை. உடனே ஆண்டவர்கிட்ட சொல்றான், இந்த இளையசர் உமக்கு முன்னாடி பிழைக்கட்டும் ஆண்டவரே, இந்த இளையசர் தான் என் மகனா நான் எடுத்துக்கிறேன். வேண்டாம் 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 விட்டுரு, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஆண்டவர் தடுத்து போட்டார். இதுல அவசரப்பட்ட சாரால் இது நமக்கு என்ன வராது, பிள்ளை பிறக்காதுன்னு சொல்லி ஆகார கொண்டு வந்து விட்டுட்டா. இஸ்மவேல் வளர்ந்த உடனே இஸ்மவேல் பிழைப்பானாகன்றாங்க. இதே ஒரு சந்ததியே கிடையாதடா, அவசரப்பட்டு வந்ததுனால பிறந்ததுனால வந்ததுனால ஒரு சந்ததினாலடா, வேணாண்டா அப்படின்றாரு. அப்ப எத்தனை வருஷம் காத்திருக்க வேண்டி இருந்துச்சு? 25 வருஷம் காத்திருந்தார். எவ்வளவு வருஷம் ஐயா? வாக்குத்தத்தம் உரைக்கப்பட்டதெல்லாம் உண்மைதானே? 25 வருஷம். அது எபிரேய நாக்கி அழகா சொல்றார், பொறுமையா காத்திருந்தாராம். எப்படி எப்படி காத்திருந்தாரா? நல்ல வாய்தரன்னு சொல்லுங்க. நமக்கு இந்த பொறுமை தான் வந்து தொலைய மாட்டுது. நம்ம பேருக்கு என்ன வரமாட்டுது? பொறுமை தான் வரமாட்டுது. என்ன எப்ப தருவார் ஆண்டவர்? என்ன சொன்னாரு தரமாட்டாரு, சொன்னாரு செய்ய மாட்டாரு, சொன்னாரு நடக்க மாட்டாரு, சொன்னாரு என்ன எத்தனை நாத நானும் கும்புறது. ஆமா, ஒரு 2 நாள் சோமன்னாப்புல டபக்குன்னு வானத்தை திறந்து ஆண்டவர் டோப்புன்னு போட்டணும். போட்டாதான் மனசெல்லாம் என்ன செய்யும்? எத்தனை நாள் ஜோம் பண்ணிருப்போம்? 3 நாள் பாஸ்டிங் போட்டு எனக்கு உடனே தாருன்னு கேட்கிற கூட்டம் இருக்கு. உன் பாஸ்டிங்க கேட்டு ஆண்டவர் சடக்குன்னு இறங்கிடுவாரா? 21 நாள் முட்டிய போட்டு தன்னை வருத்தின இரவும் பகலும் புசியாம இருந்த அந்த தானியலுக்கே எத்தனை நாள் தான் பதில் வந்துச்சா? 21ஆவது நாள் தான் பதில் வந்துச்சான். நம்ம உட்காந்துக்கிட்டு டீயை குடிச்சுக்கிட்டு, இஞ்சி டீ குடிச்சுக்கிட்டு, காப்பியை குடிச்சுக்கிட்டு, ஜூஸை குடிச்சுக்கிட்டு, பாஸ்டிங் பேரில் உட்காந்துக்கிட்டு தோத்துறோம் 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 தாங்கப்பான்னு கேட்டு 3ஆவது நாள்லே தரலன்னா உடனே என்ன செஞ்சிருவோம்? நம்மளாம் யோனா மாதிரி போய் சொல்லுனாரு, சொல்லிட்டான். சொல்லிட்டு சொல்றா இப்ப நீர் அழிக்கணும்னா. ஆண்டவர் சொல்றாரு, சொன்ன உடனே எல்லாரும் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து ஐயா எங்களை மன்னிங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றான். கேட்டுட்டு அவங்க மேல இறக்கப்பட்டு 1,20,000 மேல இருக்கிற இந்த மக்களை நானு அழிப்பனோ அப்படின்னு பரிதாபப்படுறாரு. யோனா சொல்ற, ஏன் அழிக்கல? நீ உடனே இப்ப அழிக்கணும், உடனே செய்யணும். ஆனால் வேதம் சொல்லுது உடனே நிறைவேறுகிறது வாக்குத்தத்தம் அல்ல. ஆமென் தானா? உண்மைதானா? வாக்குத்தத்தம் சொன்ன உடனே நிறைவேறாது. இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டாரு, வா உன்னை கானானுக்கு கூட்டு போறேன்னாரு. எங்க கூட்டு போறேன்? கானானுக்கு கூட்டு போறேன்னாரு. இவங்களும் டபான்னு கிளம்பி சட்டி பொட்டி மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு ஆண்டவர் கூப்பிட்டாருப்பா, நம்மளை விடுவிச்சார், வாங்கயா போவோம் அப்படின்னு வனாந்தரத்துக்கு வந்துட்டு நிக்கிறாங்க. 40 வருஷமா வனாந்தரத்துல நடத்தி மெதுவா 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 கூட்டிட்டு போறாரு. என்ன வந்திருக்கும் அவங்களுக்கு? என்னையா இந்த இருக்கிற கானானுக்கு இந்த பக்கத்துல இருக்கு, கொஞ்சம் எட்டி டெலஸ்கோப் வச்சு பார்த்தா பாத்துடலாம். இந்த இருக்கிற கானானுக்கு எங்களை கூட்டு போக நல்லா சொல்லணும்னா 40 நாள் நடந்தா போயிடலாம். ஆண்டவர் 40 வருஷமா சுத்தி 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 வனாந்தரத்திலே நடத்திட்டு இருக்காரு. இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க இவ்வளவு ஏன்? நான் சொல்லட்டுமா? வாக்குத்தத்தம் சொல்லப்படும் போது சந்தோஷமா இருக்கும்.
அது நிறைவேறலனா கஷ்டமா இருக்கும். ஆனா ஒண்ணு தெரியுமா, அது நிறைவேறதுக்கு முன்னாடி உன்னை கர்த்தர் சோதித்து அறிய விரும்புகிறார். ஆமென். எடுத்த உடனே ஆபிரகாம்கிட்ட டக்குன்னு ஈசாக்க கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒண்ணு இல்ல, எடுத்த உடனே ஈசாக்க கையில கொடுத்தாருன்னா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க. நீ ஆண்டவரை தேடி வந்தவனே பாட்டால் உங்க கையில 10 லட்சத்தை கையில கொடுத்து வச்சுக்கோமா, நல்லா இருமான்ட்டா அப்படின்னு ஒரே குசியா இருக்கும். ஆண்டவர் 25 வருஷமா ஆபிரகாம சோதிச்சு பார்க்கிறார். அவை உத்தமத்தை சோதிக்கிறார், அவை உண்மையை சோதிக்கிறார். எனக்கு பயப்படுறானா பார்க்கிறார். 40 வருஷமா வனாந்தரத்துல இவங்களை சோதிக்கிறார். என்ன எப்படி நடக்கிறான் பார்க்கிறார். ஒருத்தன் முறுமுறுக்கிறான், ஒருத்தன் ஏன்றான், ஒருத்தன் ஆன்றான், ஒருத்தன் நாங்க திரும்பி எகிப்துக்கே போறோம்ன்றான், சண்டை போடுறான், வழக்கு பண்றான். உடனே நான் பார்த்தேன், இவங்களை சோதித்து பார்த்தேன். இவங்க யாரு? வணங்கா கழுத்துள்ளவன். இவங்களை சோதித்து பார்த்தேன், இவன் முரட்டாட்டம் முடிச்சவங்க. நான் இவங்களை சோதித்து பார்த்தேன், குருட்டாட்டம் முடிச்சவங்க. ரொம்ப திட்டுறார் கோபத்துல. அதனால இவங்களை எங்க விட மாட்டேன். என் படிப்பினையை கேட்டு நடக்கிறவங்கள கானான்ல கொண்டு போய் சேர்ப்பேன். கொஞ்சம் கவனிங்க. அப்ப வாக்கு தத்தம் இருக்குது, அந்த வாக்கு தத்தத்துக்கு பின்னாடி போராட்டமும் இருக்கு. சொல்லுங்க, போராட்டமும். பரிசுத்தவான்கள் அவ்வளவு எளிதா வாக்கு தத்தங்களை சுதந்திரிச்சிரல. சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவ்வளவு எளிதா நிறைவேறிரல. பேசப்பட்ட வார்த்தைகள் அவ்வளவு எளிதா கையில கிடைச்சிரல. ஆண்டவர் சொல்வார் நம்மள சில நேரம், உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கப்படுவேன். glory hallelujah hallelujah hallelujah. ஆண்டவர் நீ அப்படியே செய்யப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இருப்போம். ஆனா உன்னை பிரகாசிக்க வைக்கிறது சில காலம் எடுத்துக்கிடுவார் ஆண்டவர். சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில நேரம் சிந்தையில போராட்டம் வந்தது. நம்மெல்லாம் விசுவாசத்துல போய் சுதந்திரிச்சிருவோமா அடைஞ்சிருவோமான்ற போராட்டம் இருந்தது. மனிதர்களால போராட்டம் வந்தது. கர்த்தர் சொன்ன தேசத்துக்குள்ள போக முடியுமா? போராட்டம் வந்தது. ராஜ்யங்கள் அவர்களோடு போராடியது, துன்பங்களோடு போராடினார்கள். இத்தனை போராட்டங்களை தாண்டிதான் தேவன் உரைத்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிச்சாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் வாழ்க்கையில இதுவரை கடந்து வந்த பாதைகள்ல அநேக போராட்டங்களை சந்திச்சிருக்கிறேன். இந்த போராட்டத்தின் முடிவு எல்லாம் எனக்கு நன்மையாய் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன செய்து ஆகணும்? நல்லா சொல்லுங்க, பொறுமையா. நல்லா சொல்லுங்க, வயத்தர சொல்லுங்க, பொறுமையா காத்துதான் இருக்கணும். சொல்லலாமா? பொறுமையா, அவசரப்படவே கூடாது. திரும்ப சொல்லுங்க, வாயை திறந்து. வாழ்க்கையில எந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? நல்லா சொல்லுங்க, அவசரப்படவே கூடாது. பொறுமைக்கு எதிர்மாறு என்னதான்? அவசரம். பைபிள்ல அவசரப்பட்டதெல்லாம் யாருன்னு தெரியுமா? அவசரப்பட்டு வாயை கொடுத்துறாதீங்க, அவசரப்பட்டு கையடிச்சு கொடுத்துறாதீங்க, பிணை பெற்றாதீங்க, அவசரப்பட்டு உடன்படாதீங்க. எடுத்தவங்க அவிழ்த்தன் பட்டு பட்டு என்ன செய்யக்கூடாது. நம்ம சில நேரம் எடுத்தவொடனே வாயை திறந்து படால் படான்னு சொல்லிவிடுவோம். கொஞ்சம் கழிச்சு ஐயோ நம்ம செய்ய முடியாதே, பொய்யனாயிருவோம், ஏமாத்துக்காரலாயிருவோம். தேவன் கொடுத்ததை சுதந்திரிக்கன்னா கொஞ்சம் பொறுமையாத்தான் இருக்கணும், அவசரப்படாதீங்க. ஏசா கொஞ்சம் அவசரப்பட்டான். அது ஆதியாகமம் ரொம்ப அழகா சொல்லுது. வேகமா வர்றான், பசி கொடுமை. பசி கொடுமையில ஒரு வார்த்தை சொன்னா, இனி எதுக்கு இந்த சேஷ்டபுத்திரவாகும்? எவ்வளவு மேன்மையான தெரியுமா? எவ்வளவு உயர்வான தெரியுமா? அந்த மேன்மையானது, அந்த உயர்வானத அவசரப்பட்டு ஒரு நேரம் கூழுக்காக கொடுத்துட்டான். பாத்தீங்களா? பொறுமை இழந்த ஏசாக்களாய் நீங்கள் இருக்கக்கூடாது. கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையில எந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? நல்லா சொல்லுங்க, பொறுமை இழக்கவே கூடாது. பொறுமையா இருங்க. எத்தனை வருஷம்?
எத்தனை வருஷம்? தேவன் செய்கிறது வரைக்கும். கையை வைத்தே ஞானி அதுதான் சொன்னார். அதினதின் காலத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அப்ப உங்களுக்கு ஒரு காலம் வரும். உங்க வாக்குத்தத்தத்தை நிறைவேற ஒரு காலம் வரும். உங்க கிருபை ஒண்ணு இல்லைங்க, கிருபை நமக்கு நிறைவா இருக்கு பூமியில. ஆண்டவர் கிருபை அதிகமா கொடுத்திருக்கார். இந்த கிருபை நம்மளை எப்ப தாங்கும், இந்த கிருபை எப்ப நம்ம பலப்படுத்தும் அப்படின்னா, உங்களுக்கு எப்ப அந்த கிருபை தேவையோ அப்பதான் அந்த கிருபை உங்களை தாங்கும். அதுக்காக தேவ கிருபை இல்லைன்னு அர்த்தம். அவர் கிருபை இருக்குது, ஆனா உங்களுக்கு பலகீனமா அந்த நேரம் அந்த கிருபை உங்களுக்கு உதவி செய்யும். அப்ப சமயத்துக்கு ஏற்றார் போல, அந்த நேரத்துக்கு ஏற்றார் போல, காலங்களுக்கு ஏற்றார் போல, சரியான நேரத்துல சரியான டைம்ல தேவனுடைய கிருபை உங்களை தாங்குகிறது போலதான் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதுக்கும் கர்த்தர் ஒரு காலத்தை வச்சுக்கார். நான் நேற்று யோசிச்சுட்டே இருந்தேன். இல்ல, இவர் யாரு? சவுலே கழுதைக்கு பின்னாடி போனவர். சவுல் யாரு? பென்யமின் கோத்திரத்தார். கொண்டு போய் ராஜா உட்கார வச்சிட்டாரு. இவனுக்கு தலகால் புரியல, தலகால் புரியல. தட்ட 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 தட்டன்னு ஆடுறான், குதிக்கிறான், பட்டால் படான்றான். ஆண்டவர் பார்த்தா, ஐயோ தெய்வமே, இவனை கொண்டு போய் நானு அவசரப்பட்டமே. உடனே சாமுவேல்ட்ட சொல்றாரு, இவனை ராஜா வாக்கிறது என் மனசுக்கு எப்படி இருக்கு, விசனமா இருக்குன்னாரு. ஏன்? அவன் நடந்துகிட்ட முறை. சரி, ரெண்டாவது அவர் யோசித்தாரு, சரி ஒருத்தனை அபிஷேகம் பண்ணுவோன்ட்டு தாவீது அபிஷேகம் பண்ணி அவனை கொண்டு வந்து வச்சுட்டு உடனே அவனை ராஜா வாக்கிட்டாரா? அட சொல்லுங்க, உடனே ராஜா வாக்கிட்டாரா? இல்ல. ஏன்? ஏன்? அவன் ராஜாவாகுவதற்கேற்ற தகுதியுடையவனா மாறுறதுக்கு அவனுக்கு சில ஆண்டுகள் என்ன செஞ்சாரு? போராட்டத்தின் பாதையில சொல்லுங்க நடத்தினாரு. ராஜாவாவதற்குரிய அபிஷேகம் இருந்தது உண்மைதான். அந்த அபிஷேகம் இருந்ததுனால கவனம் எடுத்து போய் கோலியாத்தை வீழ்த்திட்டு வந்தா உண்மைதான். இவனை ராஜா உட்கார வைத்தா சரியா இருக்கும். ஆனா பல ஆண்டுகள் அவனை வனாந்தரத்துல சுத்த விட்டார், அலைய விட்டாரு. கடைசியில இந்த தாவீது ஆண்டவர்ட்ட வரும்போது சொல்றாரு, நான் இல்ல, நான் அழல, என் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம். இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சு அவனை உட்கார வச்ச பிற்பாடு இவன் ராஜ்யம் எப்படி இருந்துச்சு? சவுல் ராஜ்யம் எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு? நம்ம வாழ்க்கையிலையும் சில நேரம் அபிஷேகம் பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல, இன்னும் எனக்கான, நான் சொல்லட்டுமா, சவுலின் ராஜ்யம் 40 வருஷத்துல முடிஞ்சு போற ராஜ்யம், தாவீதின் ராஜ்யம் நித்திய ராஜ்யம். ஹல்லேலூயா. பெரிய திட்டங்களை உங்களை குறித்து ஆண்டவர் வச்சிருந்தார்னா சில காலங்கள் நீங்கள் சில துன்பங்கள் வழியா போக வேண்டியதே இருக்கும். நல்லா கை வைத்து ஆமென் சொல்லுங்க. யோசேப்ப ஆண்டவர் கொண்டு போய் விட்ட உடனே டப்புன்னு எடுத்து தூக்கி உயரமாக்கி உடனே மறுநாளே கொண்டு வந்து அவங்களுடைய அண்ணன்மாரெல்லாம் காலில் விழ வைக்கல. ஆனா வாக்குத்தத்தம் இருந்தது. அந்த வாக்குத்தத்தை நிறைவேற எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கிட்டாரு? எத்தனை ஆண்டு எடுத்துக்கிட்டாரு? 13 ஆண்டு எடுத்துக்கிட்டாரு. அத்தனை ஆண்டுகள் அவனை கொஞ்சம் உள்ள போட்டு எல்லா வேலையும் செய்றார். அது சங்கீதம் 105 சொல்றாரு, கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. இங்க இருக்கிற உங்களுக்கு சில வாக்குத்தத்தை நிறைவேறனா உங்களை வசனம் புடமிடணும். இன்னும் வசனம் புடமிட்டு உங்களை நல்லா பார்க்காததுனாலதான் சில நன்மைகளை உங்க கையில வந்து தரல. மனசுல ஆயிடுச்சா? ஏன் இன்னும் வரல? உங்களை ஆண்டவர் புடமிட்டுக்கிட்டே இருக்காரு. புடமிட்டுட்டு, புடமிடுதல்னா என்ன தெரியுங்களா? சோதித்து பார்த்துட்டு நல்லா இருக்கு, சரியாயிருச்சு, குட், இதை வைக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு இன்னும் நீங்க வரல. என்னை ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிக்கல. எப்ப ஆசீர்வதிக்க போறாரோ? நீ நல்லாகிறது வரைக்கும் நீ ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஆனா எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆண்டவரே. ஆமா, வாக்கு தத்தம் கிடப்புல கிடக்கு.
வாக்குத்தத்தம் சிலருக்கு வாக்குத்தத்தம் பீரோக்குள்ள கிடக்கு, சும்மா இருக்கு, அது எந்த ஒரு செயலும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் அனுப்பின வசனம் போயிட்டு சும்மா வராது, வெறுமையா திரும்பாது. அது எந்த நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றிய தீரும். ஆனா அது நிறைவேறதுக்கு முன்னாடி உங்களை அந்த வசனம் புடமிடும். கை வைத்து ஆமீன் சொல்லுங்க. உங்களை நோண்டி பார்க்கும், உங்களை சோதிச்சு பார்க்கும், உங்களை ஆராய்ந்து பார்க்கும். அதுக்கு ஏற்றவனா வரும்போது எந்த நாடுன்னு கிடையாது, எந்த இடம் கிடையாது, கத்த தூக்கி கொண்டு உங்களை சிங்காசனத்தில் உட்கார வச்சிருவாரு. அல்லேலூயா. எந்த இடம் கிடையாது, ஆண்டவர் விரும்பின இடத்துல உங்களை உட்கார வைப்பார், ஆளுகை செய்ய வைப்பாரு. இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள பிறந்த எஸ்தரை கொண்டு போய் எங்க உட்கார வச்சாரு? நீங்க எல்லாம் வேத அறிஞர்கள் நினைச்சிட்டு இருந்தா ஒண்ணுமே தெரிய மாட்டேன். எங்க உட்கார வச்சாரு? சூசான் அரண்மனையில 120 நாடுகளுக்கு அதிபராயிருந்த தலைவனாயிருந்த ஒருவனுக்கு மனைவியாக்கி விட்டார் பாருங்க. அச்சால் யாரு? சாதாரணமான பெண்ணியா? சாதாரணமானவ. எங்க இருந்த, எந்த நாட்டில் பிறந்தா, எங்க போய் அவ? அது தேவனுடைய திட்டமானால் அது நிறைவேறுனா. அப்ப வாக்குத்தத்த நிறைவேற நீ என்ன செய்யணுமா? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. மோசே பொறுமை இழந்ததுனால கானானுக்குள்ள போகல தெரியுமா? நீங்க பல நேரம் படபடன்னு பேசி விட்டுறீங்க. வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமா இருங்கள். பட்டாளு எடுத்தோனே ஆண்டவர் இப்ப தண்ணியை கொடுக்கிறாரு பாரு, வாடா முன்னாடி வாடா. உன்னை ஆண்டவர் என்ன சொன்னாரு? நிதானமா நில்லு. அவன்கிட்ட சொல்றதுக்கு ஒரு ஆளு இல்ல. கோலை எடுத்தா வேக வேகமா போனதும் பேச வேண்டிய இடத்துல படால் 2 தடவை அடிச்சு விட்டான். அதை இயேசுநாதர் அடிச்சதுக்கு சமம். பொறுமையா இருப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆளு கூட இருந்து ஒத்துழைத்தா இருந்தாங்க. மோசே செஞ்சா எல்லாம் சரியா இருக்கும், மோசே செஞ்சா சரியா இருக்கும், அவர் செஞ்சா எல்லாம் சரியா இருக்கும், இவர் செஞ்சா எல்லாம் சரியா இல்ல. அப்படிலாம் சொல்லவே கூடாது. வேதத்தின் அடிப்படையில் சரியான்றதை பார்த்துட்டு தான் சொல்லணும். கடைசியில மோசையும் போகல, ஆரோனும் போகல. நம்ம எத்தனை பேர் போக போறோம்ன்றது இனிதான் தெரியும். ஆமா, என்ன ரொம்ப மௌனமா இருக்கீங்களே? எத்தனை பேர் கானானுக்கு போக போறோம்? இப்ப நம்ம இந்த யாத்திரையில இருக்கோம், சொல்லுங்க. கானான் பயணத்துல இருக்கோம், அப்படித்தானா? பொறுமையா ஓடுறீங்களா? ஹலோ மக்களே, பொறுமையா பயணிக்கிறீங்களா? வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? தேவ சத்தம் கேட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? வாக்குத்தத்த நிறைவேறத்தக்கதாக பொறுமையா செயல்படுறீங்களா? ஏசா போல அவசரப்படுறீங்களா? மோசே போல அவசரப்படுறீங்களா? வாழ்க்கையில அவசரம். பயிரை நட்டு நாளைக்கே சாப்பிட்டணும் கனியை புடிச்சு, அப்படின்னா எப்படி முடியும்? அது பலன் கொடுக்க நாளாகும். அதுவரை உட்காரு. இஸ்ரவேல் ஜனங்களே 40 வருஷம் வனாந்தரத்தில் கொண்டு வராரு. எனக்கு அதில் படிச்ச சம்பவம் ரொம்ப அழகா இருந்துச்சு. என்னாகும் 21ஆம் அதிகாரத்துல மோவாப் வரை கூட்டு போயிட்டார் ஆண்டவர். மோவாப்பை தாண்டிட்டா ஏதோம தாண்டிட்டா உள்ள போயிடலாம்ப்பா, அந்த நிலைமையில இருக்கு. மோவாப் கிட்ட போய் நின்ன உடனே மோவாப் எதிர்த்து வர்றான், பிள்ளை அவங்க வர்றான். ஆண்டவர் அந்த இடத்துல பெரிய மாற்றத்தை உண்டாக்குறாரு, ஜெயம் வந்துடுது ஜனங்களுக்கு. சரி, இப்ப ஏதோம்கிட்ட போனோம். ஏதோம் வழியா போகும்போது ஏதோமியா சொல்றான், ஏன் வழியா நீ வரக்கூடாதுன்ட்டான். சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, சரி அந்த வழியா நீ போகாத, திரும்ப நீ செங்கடலுக்கு நேரம் நடன்றார். எதுக்கு நேரம்? திரும்ப இந்த செங்கடலுக்கு நேரம் நடன உடனே 4ஆம் வசனத்துல போட்டிருக்கு, வழியின் நிமித்தம் ஜனங்களுக்கு மனசோர்வு உண்டாயிருச்சான். மனமடிவு. என்னையா மறுபடி? சில நேரம் வாக்குத்தத்தை நிறைவேறதுக்காக திரும்ப இதிலே ஆண்டவர் ஊட்டுவார். இங்கே நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் நான் வளர்ந்துட்டேன்ப்பா, நான் பெரிய ஆள் இல்லப்பா, நீ பேசாம இருப்பா. ஆண்டவர் எனக்கு வயசாகி போச்சு, சொன்னதை நிறைவேற்றம். வயசுதான் ஆயிருக்கு, பேசாம உட்காரு, உனக்கு தர வேண்டியது இன்னும் எத்தனை வயசுல கொடுத்தாரு ஆபிரகாமுக்கு? 100 வயசுல கொடுத்தாருன்னா 100 வயசு வரைக்கும் அவர் பார்வையில் இன்னும்
நமக்கெல்லாம் எத்தனை வயசுல தரப்போறாரோ தெரியல. என்ன பிரதர் சீக்கிரம் கொடுத்தா நல்லா இருக்குமே, என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, விரும்புறோம்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் பொறுமையாரு. தேவன் சொன்ன வார்த்தையில் நிறைவேறும்படி உடனே பொறுமை இழந்து முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஜனங்கள். நாங்க என்ன இப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா எப்படி ஆண்டவரே, நாங்க வர முடியாது, போக முடியாது, போங்க ஆண்டவரே. முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் சொன்னார், முறுமுறுத்த எல்லா பேரும் கானான்குள்ள விடாத, அத்தனை பேர் வனாந்தரத்துல அழிந்து போனார். அத ரோமர் ரொம்ப அழகா சொல்லுவார். பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்த வார்த்தையை பாருங்க. நாம் காணாததை நம்பினோமாகில் என்ன செய்யணும்? நம்ம காணாததை நம்பிக்கிட்டு இருக்கோம். எதை காணல? நாம எல்லாம் கண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல. சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் செய்வார்னு காணாத ஒன்ன நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆமென் தானே? கர்த்தர் தருவார்னு காணாத ஒன்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பரலோகத்துல சேர்ப்பார்னு காணாத ஒன்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இயேசுவை இதுவரை நம்ம கண்டதில்ல, ஆனா கண்டு விசுவாசிக்கல, நம்ம காணாமல் விசுவாசிக்கிட்டு இருக்கோம். ஆமென். அப்ப காணாததை நம்பினோம் ஆகில் அது வருவதற்கு என்ன செய்யணும்? எப்படி காத்திருக்கணும்? பொறுமையோடு காத்திருக்கணும். நல்லா சொல்லுங்க, நான் மோசே மாதிரி அவசரப்பட மாட்டேன். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனத்தை போல அவசரப்பட மாட்டேன். எனக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி என்ன செய்வேன்? சொல்லுங்க, பொறுமையோடு காத்திருப்பேன். அதை யாக்கோபு ரொம்ப அழகா சொல்லுவார். என்ன சொல்றாரு? 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, பொறுமையா இருக்கிறவர்களை குறித்து. அப்பா, நீங்க பொறுமையா இருந்தா யாரா? ஹலோ மக்களே, பொறுமையா இருந்தா நீங்க யாரு? ஏன் பாக்கியவான்? வாசிங்க. அப்பாடா, யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டீர்களா? கர்த்தர் என்ன செய்தார் நாங்க பாத்தீங்களா? அப்பா, ரொம்ப அழகான வசனங்க இந்த வசனம். பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோம். யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்களே. எத்தனை பேருக்கு யோபுவின் பொறுமை தெரியும்? ஏன் யோபு பத்தி யாருக்கு தெரியும்? கையை வைத்து காட்டுங்க. யோபு தெரியுமா தெரியாதா? தெரியாத மாதிரி பக் 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 முழிக்கிறீங்க. யோபின் பொறுமை குறித்து என்ன? யோபு எப்படி பொறுமையா இருந்தாரு? நீங்க எப்படி பொறுமையா இருப்பீங்கன்னு சொல்லுங்க ஒரு தடவை. உங்க பொறுமையை கொஞ்சம் சொல்லுங்க. நான் கேட்கிறேன், இத்தனை வருஷம் விசுவாச வாழ்க்கையில எத்தனை முறை ஆண்டவர் முறுமுறுத்திருப்பீங்க? எத்தனை முறை முறுமுறுத்தீங்க? கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்க. எத்தனை முறை முறுமுறுத்திருப்பீங்க? என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிவிட்டீங்க? எத்தனை முறை கேட்டிருப்பீங்க? ஏன் ஆண்டவர் இதை செஞ்சீங்க? எத்தனை முறை கேட்டிருப்பீங்க? ஏன் ஆண்டவர் எனக்கு தரல? எத்தனை முறை சொல்லியிருப்பீங்க? அப்ப அதெல்லாம் என்ன தெரியுமா? பொறுமை இல்ல. நம்ம சொல்றோம், நாங்க ரொம்ப பொறுமையா காத்துட்டு இருக்கிறோம். அவர் வரவுக்காக பொறுமையா காத்திருக்கிறோம். அவர் தர்றதுக்காக பொறுமையா காத்திருக்கிறோம். பொறுமையா இருந்தோம்னா எந்த இடத்துலையும் நம்ம முறுமுறுக்கவோ, எதிர்பேசவோ, வாக்குவாதம் பண்ணவோ, ஆவூ தகட புகடன்னு சொல்லவோ மாட்டவே மாட்டோம். ஆமே. நான் ரொம்பலாம் ஒரு பாட்டிய வண்டியில டொருன்னு போய் அடிச்சு தூக்கிட்டேன் பைக்ல. எனக்கு கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. போயிட்டு நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே இது? ஏன் ஆண்டவரே செஞ்சீங்க? ஏன் ஆண்டவரே செஞ்சீங்க? ஏன் ஆண்டவரே செஞ்சீங்க? ரொம்ப விசனமா போச்சு, ரொம்ப சங்கடமா போச்சு. ஆனா அன்னைக்கு நைட் எனக்கு ஒரு சொப்பனம், பெரிய கடலுக்குள்ள நான் இறங்குறது மாதிரி, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு விசுவாசிக்கிற சொப்பனம், பாஸ்டர் இன்னைக்கு என்ன உங்களை பத்தி ஒரு மாதிரி கண்டேன்னாங்க. என்னம்மா கண்டீங்க? இந்த அம்மா சொல்லுச்சு, எங்கேயும் போகாதீங்கன்னுச்சு. நானும் போய் விழுந்துட்டு வந்துட்டேன். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பிளாக் போர்டு, ஒண்ணுமே தெரியல.
ஆனா நான் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கேன். அந்த 5 வருஷம் என் கேஸ் நடந்து முடிகிறது வரைக்கும் ஒரே கேள்விதான், ஏன் செஞ்சீங்க, ஏன் செஞ்சீங்க. இப்ப போய் கீழே விழுந்துட்டு வந்துட்டோம் வண்டியில இருந்து. ஒரு வார்த்தை கூட பேசல நான். சோத்திரம் 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 சோத்திரம். அப்ப அன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு கொஞ்சம் எனக்குள்ள ஒரு எண்ணம், நான் கொஞ்சம் சரி ஆண்டவரை முறுமுறுத்தரக்கூடாது. ஆண்டவர் யோபு பொறுமை எப்படி தெரியுமா? செய்தி வந்துகிட்டே இருக்கு. முதல் செய்தி வருது, உன் பிள்ளைகள்லாம் செத்து போனாங்க. பிள்ளைகளா, ஆடு மாடெல்லாம் போயிருச்சு, ஆடு மாடா, ஒட்டமெல்லாம் போயிருச்சு, ஒட்டமா எல்லாம் போயிருச்சு, எல்லாமா. உடனே தான் சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டு தரையில உட்கார்ந்து தன்னை சிறப்பித்துக் கொண்டு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த இழப்புகளும் என்னை ஆண்டவரை தூசிக்க விடல. அழகா அதுல போட்டிருக்கோம், தன்னாவினால் அவன் பாவம், தன்னாவினால் அவன் பாவம் செய்யல, தேவனை தூசிக்கல. அத்தனை இழப்பு வந்து அவன் ஆண்டவரை ஒண்ணும் சொல்லலையே. அதனாலதான் யோபுவை பத்தி ஆண்டவர் இங்க எழுதுறாரு, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. நீங்க எத்தனை பேர் பொறுமைசாலியா இங்க பார்க்கணும். ஒரு ஆள் உங்களை லேசா ஒண்ணு சொல்லிட்டாலே உங்க பொறுமை தெரியும். ஒரு ஆள் லேசா உங்களை சொல்லட்டும், அவ எப்படி என்ன சொல்லலாம் முடியும். அந்த மைக் ஸ்டாண்ட ஏன்னா நீங்க ரொம்ப பொறுமைசாலி. நம்ம பொறுமையெல்லாம் ஆண்டவர் பார்த்தாருன்னா இன்னும் பார்த்துட்டு அதான் சும்மா இருக்காரு. உன் பொறுமையை நான் என்னன்னு சொல்ல, உன் பொறுமைக்கு என்ன விலை கொடுக்க? ஏம்மா நீ போமா, நீ போய் நீ சர்ச்சுக்கு போ, நல்லா வா, அப்புறம் பார்ப்போம். அதான் கண்டுக்கிறாம இருக்காரு. நம்ம வந்து கேட்கிறோம், ஏசப்பா என் ஜெபத்தை கேட்கவே மாட்டாரு. இல்லம்மா, என்னமோ எனக்கே தெரியல உன் ஜெபத்தை ஏன் கேட்க மாட்டாருன்னு. ஏன் ஜெபத்தை ஏன் கேட்க மாட்டாரு எனக்கே தெரியல, உனக்கு அனுப்புறேன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படின்ற நிலைமைக்கு நம்ம நிலைமை இன்னைக்கு இருக்கு. ஏன்னா இன்னும் நமக்கு பொறுமையே சொல்லுங்க. ஆத்திரம் அவசரம், எடுத்தோம் கவிழ்த்தோம் கொடுத்தோம், இப்பே நடந்துரும், இப்பே செஞ்சிடும், இப்பே முடிச்சிடணும். பொறுமையா இருங்க. கர்த்தர் செய்வார், கர்த்தர் தருவார். வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அந்த வார்த்தை அவர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுகிறது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன். ஏன்னா பொறுமையா இருக்கிறவர்கள் யாராம்? பாக்கியவான்கள். கைவேத்தியாமேன்னு சொல்லுங்க. பொறுமையா இருக்கிறவங்க யாரு? பாக்கியவான்கள். நாம் எல்லோரும் பாக்கியவான்களா மாறணும். கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் கொடுப்பாரா. அப்ப பொறுமையா இருந்தா என்னெல்லாம் நடக்கும்? ரொம்ப முக்கியமான இது, அதான் முக்கியம். நீங்க பொறுமையா இருந்தா என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்? பைபிள் ஒரு 4 காரியம் சொல்லுது பாருங்க. 1 லூக்கா 21:19. லூக்கா 21:19. என்னங்க? பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை. அப்ப பொறுமை ஆத்துமாவை காக்கும். சொல்லுங்க, பொறுமை எதை காக்கும்? பொறுமை எதை காக்கும்? எனக்கு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஆத்மா எங்க இருக்கு? ஆத்மா எங்க இருக்கு? காற்றுக்குள்ள இருக்கா? இல்ல சொல்லுங்க, ஒண்ணும் இல்ல, எங்க இருக்குன்னு சொல்லுங்க ஒரு தடவை. சரீரம் முழுவதும் இருக்கா? சோத்திரம். ஆவி, ஆத்மா, சரீரம்ன்றோம். சரீரத்தை பார்க்கிறோம். இது இது என்னது? ஆவி எங்க இருக்கு? எனக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவி இயங்குகிறதுனால நான் நல்லா நடந்துகிட்டு இருக்கேன், செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு முறை எனக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவி சில விஷயங்களை ஆராய்ச்சி செய்து என்னை சுத்தமானா காத்துக்கிட்டு இருக்கு. சரியா? ஆத்மா எங்க இருக்கு? ஆனா தாவீது அடிக்கடி சொல்லுவார், ஏ ஆத்மாவே, ஏ ஆத்மாவே. அவர் சரீரத்தை பத்தி ரொம்ப பேசினாரா இல்லையோ, ஆத்மாவை பத்தி ரொம்ப பேசுவார். 103 சங்கீதம் ஆத்மா, 42 சங்கீதம்
ஆத்மா, என் ஆத்மாவே ஆத்மாவே என்றார். இங்க இயேசு சொல்றாரு பொறுமையினால உங்க ஆத்மாவை. ஏன்னா எதை விட எது முக்கியமானதுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட ஆத்மா ரொம்ப முக்கியம். ஆமே. அப்ப நான் அந்த ஆத்மானா என்ன? உயிரா? ஆத்மானா என்ன? 3 காரியங்களை உள்ளடக்கியதா ஆத்மா. 3 காரியங்களை உள்ளடக்கியது. ஒன்னு மனசாட்சி, என்னது? 2வது சித்தம். சித்தம்னா என்னது? விருப்பம், willing. உணர்வுகள், உணர்வுகள். உணர்வடைந்தான். உணர்ச்சி வேற, உணர்வு வேற. இந்த 3ஐயும் உள்ளடக்கியதா என்னது? இப்ப ஆத்மா எங்க இருக்கு? இன்னும் சொல்ல மாட்டீங்களே. உங்க ஆத்மா, ரொம்ப பேருக்கு ஆத்மா எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல. நான் சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா? மனசாட்சி இல்லைன்னா ஆத்மா இல்லை. மனசாட்சி இல்லைன்னா அவன் ஆத்மா செத்து போயா கிடக்கான். அதை பவுல் சொல்ற, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள். உங்க மனசாட்சியை சில நேரம் நீங்களே கெடுத்துறாதீங்க என்றார். அதனாலதான் பவுல் சொல்றாரு, என் தேவனுக்கு முன்னாடி நான் சுத்த மனசாட்சியோட இருக்கிறேன் என்றார். அப்ப இந்த ஆத்மாவுக்கு ஒரு உணர்வு இருக்கு பாத்தீங்களா? ஒரு துன்பம் வந்தா, ஒரு வேதனை வந்தா அழுகுறோம்ல. அழுகுறோம். எப்படி அழுகுறோம்? ஆத்மா அழுகுது. அது 42ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்றாரு, நெருக்கம், போராட்டம், ஆத்மாவே நீ ஏன் கலங்குற? ஏன் நீ தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்துரு, ஆண்டவர்கிட்ட உட்காந்துரு. உங்க ஆத்மாட்ட எத்தனை பேர் பேசியிருக்கீங்க? ஏய் ஏய் கூல் டவுன், கூல் டவுன். எனக்கா நீங்க பேசியிருக்கீங்களா? மற்றவங்களை பார்த்து சொல்லும் கூல் டவுன், கூல் டவுன், அமைதி. ஏய் சும்மா சும்மா இருமா. உங்க ஆத்மாட்ட சொல்லியிருக்கீங்களா? ஏய் அப்படியே பொங்கி வருங்கோ, அமைதி அமைதி அமைதி. பொங்குமா கடல் போல என்ன செய்யாத. சிலருக்கு அழுக பொங்கி பத்த 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 கண்ணு வழியா வந்துடும். கண்ணீர், கண்ணீருக்கு ஏன் விலை உண்டுன்னா, கண்ணீர் ஏதோ வெளியில இருந்து வர்றதில்ல, ஆத்மாவின் உணர்வுகள். இப்ப தாவீது ஆண்டவரும் சொல்றாரு, உங்க ஆத்மாவை காத்துக்கோ. ஏன் தெரியுமா? கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய கொடுமையான காரியங்களை பார்த்துட்டு உங்க ஆத்மா தடுமாறும், தேவனை விட்டு விலக சொல்லும். ஆண்டவர்னு ஒருத்தர் இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது? ரொம்ப பேர் கேட்கிறாங்கல்ல, இஸ்ரேல்ல யுத்தம் நடக்குது. ரொம்ப பேர் கேட்கிறாங்க, ஆண்டவர் கடவுள் ஒருத்தர் இருந்தா ஏன்டா அந்த யுத்தத்தை அனுப்புறாரு? சிறு பிள்ளைகள்லாம் சுட்டு கொண்டுகிட்டு இருக்கிறான். கடவுளுக்கு ஒரு மனசாட்சி கிடையாதான். ஆனா கடைசி காலங்களில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் இது நடக்கன்றது தேவனுடைய. அப்ப அந்த நேரத்தில் உங்க ஆத்மாவை நீங்க தவிக்க விடாதீங்க. செதற விட்டுட்டீங்கன்னா ஆத்மா தேவனிடத்திலிருந்து விலகிவிடும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? பொறுமையினால், ஆண்டவரே இதெல்லாம் நடக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க, என்ன நான் காத்துக்கிறேன், எனக்கு கிருபை தாரும். பொறுமையினால உங்க ஆத்மாவை காத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஆத்மா மீட்படையும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. உங்க ஆத்மா ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. உங்க ஆத்மா நெருக்கத்திலிருந்து விடுவிக்கப்படும். உங்க ஆத்மா கண்ணீரிலிருந்து பாதுகாக்கப்படும். உங்க ஆத்மா தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படும். அதான் சொன்ன, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உங்களை எல்லாம் நாங்க என்ன சொல்லுவோம்? ஆத்துமாக்கள். என்னது? ஏன் ஆத்துமாக்கள்ன்றோம்? இது ஆத்துமாக்கள். நீங்க எல்லாம் மனுஷர்கள் தானே, உங்களே ஆத்துமாக்கள்ன்றோம். உங்களை வெளியே பார்க்கல. உங்க அப்ப உங்க ஆத்மாவை நீங்க காத்துக்கிறோம். சொல்லுங்க, என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன இடரல் வந்தாலும், யுத்தம் நடந்தாலும், கொள்ளை நோய் வந்தாலும், பூமி எதிர்ச்சி வந்தாலும், என் ஆத்மா தேவனோடு இணைந்திருக்கும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. என் ஆத்மா தேவனை விட்டு விலகாது. ஆமென். என்ன போராட்டம், அதான் சொன்னார், பொறுமையினால் உங்க ஆத்மாவை காத்துக்கிட்டேனா இந்த ஆத்மா நன்மையினால ஒரு நாள் நிரப்பப்படும்.
இரண்டாவது, பொறுமையா இருந்தா என்ன கிடைக்கும்? லூக்கா 8:15 பொறுமை ஆத்துமாவை காக்கும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களோ வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து, எப்படி எப்படி? பொறுமையுடனே. அப்ப பொறுமை எதை கொண்டு வரும்னு ஒரு கேள்வி கேட்டா, பொறுமை பலன் கொடுக்க உதவும். சொல்லுங்க, பொறுமை. இப்ப வசனம் கேட்குறீங்க இன்னைக்கு, நான் இனிமேல் இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுப்பேன். சிலர் எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்களோ, எத்தனை பேர் என்ன செய்கிறீங்களோ தெரியாது. வசனத்தை கேட்டவனே ஸ்தோத்திரம், இனிமேல் நான் பொறுமையா இருக்கணும் ஆண்டவரே, என் வீட்டுக்காரோட சண்டை போடக்கூடாது, வீட்டுக்குள்ள சண்டை போடக்கூடாது, எல்லா விஷயத்திலும் பொறுமையா இருக்கணும், எனக்கு ஆண்டவர் கிருபை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போவோம். அப்ப அந்த பொறுமை அந்த பலன் கொடுக்கிறத உங்களுக்குள்ள உண்டாகும். பைபிள் அழகா போட்டு, வசனம் பலன் கொடுக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? விதைக்கப்படுது வசனம், அப்படித்தானா? வசனம் அப்படி விதைக்கும் போது, விதை நல்ல விதை தான், விதையில என்ன இல்ல, விதையில பிரச்சனை இல்ல. ஆனா விதைக்கும் போது சில விதை எடுத்த உடனே நல்ல நிலமா போட்டிருக்கு, சில விதை வழியருகே விழுந்துருது, சில விதை கற்பாறையில விழுந்துருது, சில விதை முள்ளுல, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து விடுகிறது. கவனிங்க, இப்ப நீங்கள் எல்லாம் நல்ல நிலம். நீங்க எல்லாம் யாரு? கற்பாறையா, முள்ளா, நாங்களா அப்படின்ற மாதிரி சிலர்ப்பா, நாங்களா? நாங்க நல்ல நல்ல நிலம். ஓகே, இப்ப இந்த நல்ல நிலத்துல வசனம் என்ன செய்யுது? விழுகுது. விழுந்த வசனம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? பலன் கொடுக்கணும். பலன் கொடுக்கணும் என்ன? அந்த வசனம் எதுக்காக வந்துச்சோ, நீ நல்லவனா மாறணும், நீ உண்மையுள்ளவனா மாறணும். வசனம் வந்தா அது விழுந்து உங்களை உண்மையுள்ளவங்களா மாத்தணும். ஓகே, அது யோவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, விழுந்த விதைகள், சில விதைகள் மண் கட்டிக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறதா. எதுக்குள்ள? சில வசனம் மண்ணுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறது. சில விதைகளை முள்ளு நெருக்கி போட்டுருது, வளரவே விட மாட்டுது. ரொம்ப பேருக்கு வசனம் என்னதான் கேட்டாலும் மனசுக்குள்ள மண்டைக்குள்ள ஏற மாட்டுது. எத்தனை வசனம் கேளுங்க, திருந்தி இருப்போமா? கோபப்படாதே, மனித கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றாது, நடப்பிக்க மாட்டாது தெரியும். அதான் கோபப்படாம இருக்கமா? இந்த வருஷத்துல எத்தனை முறை கோபப்பட்டு இருப்பீங்க? எத்தனை முறை கோபப்பட்டு மற்றவங்களை திட்டி இருப்பீங்க? எத்தனை முறை கோபப்பட்டு கெட்ட வார்த்தை பேசியிருப்பீங்க? செய்யவே இல்லையா? நீங்க எல்லாம் நீங்க செய்யவே இல்லைன்னா பரிசுத்தவான்கள் தாயா. ஏசுனார் இப்ப வந்தாலும் என்ன செய்யலாம்? போயிடலாமா? பரிசுத்தவான்கள் நீங்க செய்யலன்னா வசனம் வந்த நோக்கம் சில நேரம் நிறைவேறல. அந்த வசனம் பலன் கொடுக்கணும், அது வளரணும், அது நமக்குள்ள விருட்சமாகணும், விருட்சமாகி அது கனியா வெளிப்படணும். அந்த கனியை மத்தவங்க புசிக்கணும். அந்த கனியை மத்தவங்க புசிச்சா, ஓ உண்மையாகவே இவங்க யாரு? தேவ பிள்ளைன்னு உங்களை பார்த்து சொல்லணும். ஆதிலட்சுமி நடந்து போனா சொல்லணும், இவங்க யாரு? ஆளை பார்த்தா தாப்பா பெரிய ஆள் மாதிரி இருப்பாங்க, மனசெல்லாம் குழந்தை மனசு அப்படின்னு உங்களை பார்த்து. அப்ப இந்த மனசை மாத்துறது எதுதான்? வசனம். இந்த வசனம் உள்ள போய் 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 உங்களுடைய ஜீவியத்தை மாத்தணும், உங்க எண்ணங்களை மாத்தணும், உங்க பேச்சை மாத்தணும், உங்க நடவடிக்கையை மாத்தணும், உங்க கிரியைகளை மாத்தணும், உங்க வாழ்க்கையை மாத்தணும், உங்களுடைய காரியங்கள் அத்தனையுமே மாத்தணும். வசனம் போற இடத்துல எல்லாம் வேலை செய்தா இல்லையா? அப்ப வசனம் என்ன சொல்லுது? ஆபிரகாம் அழைச்சு அவனை மாத்துறார் ஆண்டவர். பேரை மாத்துறாரு, வாழ்க்கையை மாத்துறாரு, நடக்கையை மாத்துறாரு, செயலை மாத்துறாரு. அதைத்தான் பேதுரு சொல்றாரு, நீங்கள் பரிசுத்த நடக்கையுள்ளவர்களாகும்படி இந்த திருவசனமாகிய வித்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டீர்களே என்றார்.
சும்மாலாம் நம்மள ஆண்டவர் சும்மா வசனத்தை கொடுத்து வசனத்தை படித்தோம், வசனத்தை கேட்டோம், வசனத்தை இப்படியே போட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த வசனத்துல எத்தனை பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ன்றது, இந்த வசனம் எனக்குள் எத்தனை நாள் விருட்சமாய் வளர்ந்திருக்கிறது, இந்த வசனம் எனக்குள்ள கனி கொடுக்கிறதா மாறி இருக்கிறது, எத்தனை பேர் சொல்ல முடியும்? வசனம் மனப்பாடமா சொன்னா அவங்க பையன் கேள்வினை சொல்ல சொன்னா 119 சங்கீதத்தை மனப்பாடமா சொல்லிட்டு போயிருவான். நம்மளை கூப்பிட்டு 23 சங்கீதத்தை மனப்பாடமா சொல்லுன்னா அப்படின்னுவான். மனப்பாடமா சொல்றதுனால 10 வசனம் தெரிஞ்சதுனால நீங்க எல்லாம் பரிசுத்தவான்கள், நான்லாம் பரிசுத்தவான் சொல்ல முடியாது. வாழ்க்கை மாறி இருக்கா, செயல் மாறி இருக்கா, நடவடிக்கை மாறி இருக்கா, வாழ்க்கை சூழல்கள் மாறி இருக்கா, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா, இந்த வசனத்துக்கு ஏற்ற தன்மை எனக்குள் வெளிப்பட்டிருக்கிறதா? அப்படி வெளிப்படணும்னா நான் கொஞ்சம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? பொறுமையா இருக்கணும். இன்னைக்கு விதைச்ச வசனம் 1 வருஷம் கழிச்சு கூட சில நேரம் என்ன செய்யலாம்? ஆமா, இன்னைக்கு சில நேரத்துல இப்ப வசனம் சில நேரத்துக்கு வேகமா முளைச்சிருது. நெல்லு பார்த்தீங்கன்னா பழைய காலத்து நெல் எடுத்தீங்கன்னா 6 மாத வித்து தெரியுமா? என்ன சம்பா? இந்த உயரமா இருக்குமே மாப்பிள சம்பா. அதுக்கு போய் போனீங்கன்னா ஆளே. இப்ப இருக்கிற நெல்லெல்லாம் இவ்வளவு உயரத்துல என்ன செய்யும்? 60 நாள் வித்தெல்லாம் இருக்கு. ரொம்ப பேர் 60 நாள் வித்து இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. எப்படியோ நீங்க எப்படி இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா வசனம் உங்களுக்குள்ள பலன் செய்யணும்னா பொறுமையா இருக்கணும். அப்ப பொறுமை தான் உங்களை உருவாக்கும். 3வது எபிரேயர் 6:11. அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை. அப்ப இந்த வாக்குத்தத்தத்தை யார் சுதந்தரிக்கிறா? சொல்லுங்க மக்களே. 2 வார்த்தை போட்டு பாருங்க. விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் உள்ளவங்க தான் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிறாங்க. அப்ப உங்களுக்கும் வாக்குத்தத்தத்தை நீங்க சுதந்தரிக்கணும்னா என்ன வேணும்? பொறுமை. சொல்லுங்க, நம்ம பாயிண்ட்க்கே வாங்க. சுதந்தரிக்க உதவுகிறது பொறுமை. என்ன செய்து? பொறுமை என்ன செய்கிறது? யோபு மட்டும் பொறுமையா இல்லைன்னா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க முடியாது. அவனும் தனக்கு வாய்க்கு வந்த மாதிரி கட்டால் புட்டால் தள்ளால் புட்டால் பேசி ஆண்டவர் குறமா ஏதாவது பேசியிருந்தான்னா ஆண்டவர் பார்த்துருப்பாரு, நீ பேசாம இரு, நீ அங்கே இருன்னு விட்டுருப்பாரு. சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்கல இஸ்ரவேல் ஜனங்கள். ஏன் தெரியுமா? பொறுமை இல்லை, அவசரம். 3 நாள் தண்ணி இல்ல, பொறுமையா இருக்கலாம்ல? முடியாது. தண்ணி கொடுக்கறியா இல்ல மோசே கல்ல விட்டு எறிவானா? தண்ணி கொடுக்கலன்னா யார கல்ல விட்டு எறியுறது? ஆண்டவர் எல்லாம் எரியணும். யார எறியறான்? இவன் மண்டையை பிச்சுக்கிட்டான். ஐயோ ஆண்டவரே, இவங்களுக்கு போய் என்னை தலைவனா வச்சிரே, நான் போறேன், ரிசைன்மெண்ட் போறேன்னா. ஏய் போகாத, நில்லுன்றாரு. அடா அப்பா வேண்டாம்ப்பா. சில நேரம் நம்ம நினைப்போம் பாஸ்டர் தொழில் ரொம்ப, ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, பாஸ்டர் தொழில் ரொம்ப ஈஸியான தொழிலையா அப்படின்னாரு. ஒரு இதுல வேலை பார்த்தவர். அப்புறம் அவரு வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்துட்டாரு. போயிட்டு இருக்கும் போதே ஒரு நான் என்கிட்ட வந்து சொன்னார், ஐயா பாஸ்டர் தொழில் ரொம்ப கஷ்டமான தொழிலையா, அதுக்கு நான் வேலை பார்த்த வேலை கூட 10 பேரை நில்லுன்னா நிப்பான், போனா போவான். பாஸ்டர் தொழில் அவ்வளவு மோசமா இருக்கியான்னாரு. அன்னைக்கு சொன்னீங்க ரொம்ப ஈஸி நீங்களே. இது அவர் தொழிலா எடுத்துக்கிட்டாரு. இது அழைப்பு, இது கொடுக்கப்பட்ட பொறுப்பு, இது கடமை. மோசையெல்லாம் கேட்டா சொல்லியிருப்பான், தயவு செய்து என்னை விட்டுருங்க, என்னை கொன்னு ஓடும்னு சொன்னாரா? பாரம் தாங்காம கொன்னு ஓடு ஆண்டவர், என்னை எடுத்துக்கிறோம்னா. சில பாஸ்டர்கள் சில சபையில் அப்படித்தான் போராடுறாங்க. இந்த விசுவாசிட்ட இருந்து என்னை கொண்டுட்டு போயிருங்கப்பா, கூட்டிட்டு போயிருங்கப்பா, நல்லா இருப்பீங்க. இந்த விசுவாசி நாளைக்கு 10 நாள் கழிச்சு கூட வரட்டும், என்னை முதல்ல கூட்டு போங்கன்னு அழுகிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவர் தேத்துவார், கவலைப்படாத, இந்தா நல்லா சாப்பிடு, ஏதாவது சாப்பிடு, தைரியமா இருப்பா, சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் விசலம் வாங்குறதுக்கு தைரியமா இரு அப்படின்னு மாதிரி எத்தனை பாஸ்டருக்கு அந்த வழியில வந்திருப்பாங்க. அப்ப மோசே அதை அனுபவிக்கிறார். தேவனுடைய பாரத்தை தன் பாரமா எடுத்து அனுபவிச்சார்.
அதான் ஊழியம்ன்றது. அதான் ஆமா. வேணா நீங்க எல்லாம் வந்து ஒரு இந்த மேடையை தர்றேன், 4 வாரம் நீங்க சபையை நடத்தி பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்துருங்க, உங்களுக்கு பாஸ்டர் பட்டம் நான் வாங்கி தரேன். அப்படி இல்லைன்னா வெளியிருந்து ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஒரு பாஸ்டர்கிட்ட போய் சபை நடத்த எனக்கு இடம் கொடுங்கன்னு கேட்டாரான். சபைன்னு சபையவே உன் கையில் தாரேன், இந்தா 4 வாரத்துக்கு தாரேன், ஒரு ஆத்மா வெளியே போகாம நீ நடத்தி என் கையில் கொடுத்தேன்னா இந்த சபை முழுது எடுத்துக்கொண்டாரான். கம்முனு திரும்பி போயிட்டாரான். நம்ம சொல்லுவோம் அழைக்கப்பட்டவங்க தான் இருப்பாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் இருப்பாங்க, இல்லாட்ட போயிருவாங்க. ஏய், அழைக்கப்பட்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட நீ என்ன? அத்தனை பேரை ஆண்டவர் அழைச்சிருக்காரு, அத்தனை பேரை ஆண்டவர் வேறு விரிச்சிருக்காரு. சும்மாலாம் ஒருத்தனை ஆண்டவர் கொண்டு சும்மா உட்கார வைக்க மாட்டார். கடலில் போடப்பட்ட வலைக்கு ஒப்பா இருக்கிற நம்ம இழுத்து கொண்டு வந்து வேறு பிரித்து ஜாதிகளிடத்திலிருந்து ஜனங்களிடத்திலிருந்து பாவத்திலிருந்து வேறு பிரித்து கொண்டு வந்திருக்கார். ரொம்ப ஜாக்கிரதை. ஆமென் சொல்லுங்க. நீங்க சுதந்திரிக்காம போயிடக்கூடாது. உட்கார்ந்து இருக்கிறீங்க, நன்மையை சுதந்திரிக்காம போயிடக்கூடாது, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காம போயிடக்கூடாது, சமாதானத்தை சுதந்திரிக்காம போயிடக்கூடாது. கடைசியா சொல்லுவேன், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்காம போயிடக்கூடாது. அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாயிருங்க. உங்க வாழ்க்கை அந்த பொறுமை தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க உதவி செய்யும். எந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? பொறுமை இழந்து பேசக்கூடாது, பொறுமை இழந்து நடக்கக்கூடாது, பொறுமை இழந்து செயல்படக்கூடாது, பொறுமை இழந்து காரியங்களை வளரக்கூடாது, ததப்பத எந்தையாவது பேசி விட்டுறக்கூடாது. உலகத்துல சொல்லுவாங்க, என்ன நெல்ல போட்டா அள்ளலாமா, சொல்ல போட்டா அள்ள முடியாது. அதனால ஒருத்தரை பேசுறதுக்கு முன்னாடி shut up your mouth. பைபிள் அப்படித்தானே சொல்லுது. பேசுறதுக்கு முன்னாடி என்ன செய், யோசிப்பா. சொல்லிவிட்டா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா, நாளைக்கு அவங்க முகத்துல முழிக்க முடியுமா அப்படின்ற யோசி. நிதானமா யோசிச்சு அப்புறம் பேசு. சிலர் பேசுவாங்க, பேசிட்டு சாரி நான் கொஞ்சம் முன்கோவி. உன் முன்கோபமே உன்னை விட்டு மாறல, நீ என்ன ரசிக்கப்பட்டிருக்க? பிறவி குணத்தை நான் என்ன சொல்ல, நாய் வாழ நிமித்த முடியாது, பிறவி குணத்தை மாற்ற முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள வந்தா எல்லா குணமும் மாறணும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. மாறாத குணமே இல்ல. ஆனா நம்ம தான் சும்மா சொல்லிக்கிறோம் மாறாது மாறாது. மாறதுக்கு இடம் கொடுக்கல, அதான் விஷயம். வெறும் ரசிக்கப்பட்டேன் 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 சொல்லிக்கிட்டே வாயிலே களி கிண்டிட்டு போயிடுறது. அப்படிலாம் களி கிண்டுறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கல. வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கணும்னா பொறுமையா அமைதலா காத்திருக்க கற்றுக்கோங்க. ஆமென் சொல்லுங்க. அப்பொழுது உங்க வாழ்க்கையில தேவன் சொன்ன எல்லாம் நிறைவேறும். ஆமென். ஆபிரகாம் சுதந்திரிச்சாரா 25 ஆண்டு கழிச்சு? நோவா காக்கப்பட்டாரா 120 ஆண்டுகளுக்குள்ள கழிச்சு? நம்ம வாழ்க்கையில அது நடக்கணும். 13 ஆண்டு கழிச்சு யோசேப்பு உயர்த்தப்பட்டானா நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா பொறுமையை தாங்கப்பா. கேப்பீமா எல்லாரும் எந்திரிச்சு பொறுமையை தாங்கப்பா. வாக்கு பண்ணினவர் மாறாதவர், வாக்கு பண்ணினவர் நிறைவேற்றுவார், வாக்கு பண்ணினவர் செய்து முடிப்பார். அது வரைக்கும் நான் கொஞ்சம் பொறுமையா இருக்க எனக்கு கிருபை தாரும். நன்மை வரலையா, குழந்தை இல்லையா, வேலை இல்லையா, பொறுமையா இருங்க. தேவன் உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு, தேவன் உங்களுக்குன்னு ஒரு செயலை வச்சிருப்பாரு. அது வர்றப்ப உங்களுக்கு அது நன்மையா இருக்கும். பொறுமை இல்லாம எதையும் பேசிடாதீங்க. தேவன் எனக்கு தரலன்னு சொல்லாதீங்க, கோபிக்காதீங்க, முறுமுறுக்காதீங்க, அசட்டை பண்ணாதீங்க.